வெண்பொங்கல் செய்ய போறீங்கன்னா இந்த ஒரே ஒரு ட்ரிக்கை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் திகட்டாம எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிடலாம். அதுக்கு ஒரு சின்ன குக்கர்ல 3/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு. இப்போ இது நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு அதே டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திட்டு இதை ஒரு 4ல இருந்து 5 விசில் விட்டுக்கோங்க உங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி. நல்ல ஒரு குழிக்கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இதை தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டியில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூட ஒரு 3 பல்லு பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி கொஞ்சமா துருவி போட்டிருக்கேன். கடைசியா கொஞ்சமா கருவேப்பிலை தழை. இது எல்லாமே அந்த நெய்யில வறுத்துட்டு உங்ககிட்ட முந்திரி இருந்துச்சுன்னா முந்திரி அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ அந்த பொங்கல்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அதுவும் நான் இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். கடையை விட ரொம்ப டேஸ்டா இருந்தது. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.